கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான 5வது மாதத்தின் 5வது வாரம் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதான வாழ்த்துக்களை கூறி ஆசீர்வதிக்கின்றேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்த 2021ஆம் ஆண்டினுடைய 5வது மாதத்தின் 5ஆம் வாரத்திற்காய் நன்றி சொல்லுகின்றோம். இதோ இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் உம்மை ஆராதிக்கின்ற கிருபையை ஆலயத்தின் பிள்ளைகளாக எங்களுக்கு எங்கள் இல்லங்களில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற அனுபவத்தை நீ தந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் மத்தியிலே வாரும், உன் பிரசனம் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம் அனைவரும் பாமாலையிலிருந்து 22வது பாடல், தூய 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 சர்வவல்ல நாதா என்ற பாடலை நாம் பாடுவோமாக. Sarva
காலை மாலை ஆராதனை முறையிலே இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோமாக. நாம் கர்த்தரை தொழுது கொள்வோமாக. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் ஒன்று பண்ணினால் இதிலே கழி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுவோமாக. பக்கம் 4, திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்ததும் வருகிறதுமானவர் சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை பக்கம் 6. அன்பிற்குரியவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள் ஆவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்திலே நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே கடவுளுடைய திரு சமூகத்திலே நம்மை சற்று தாழ்த்தி ஒப்படைப்போமாக. 7ஆம் பக்கத்தில் உள்ள 2ஆம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பக்கம் 7, 2ஆம் பாவ அறிக்கை ஜெபம். எங்கள் தந்தையா கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உண்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நம்முடைய பரிசுத்த ஆவியும் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 2ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். Shall we read Psalms 2 as our responsive reading? சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு
எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். அப்பொழுது ஜாதிகளை சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுது ராஜாக்களே நல்லவரையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே வெளியாமலும் இருக்கும்படி அவரை மொத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். தொடர்ந்து வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம் வாசிக்க நாம் ஆயத்தமாவோமாக. இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. வசனங்கள் 1 முதல். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே
தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆமேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இரண்டாம் திருமுறை பாடமான நற்செய்தி பாடம் வாசிக்க நாம் ஆயத்தமாவோம். உங்கள் வீடுகளில் இருந்தாலும் தயவு செய்து எழுந்து நின்று இந்த வசனங்களை கேட்கும்படியாக, இணைந்து படிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். நற்செய்தி வேத பாடம் வாசிக்க ஆயத்தமாவோம். வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் அது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 - 14 வசனங்கள் வரை. யோவான் 1:1 - 14 வசனங்கள் வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. வசனங்களை வாசிக்க கேட்டிருக்கிற நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர்களின் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் உறுதி செய்து கொள்ளுவோம். பக்கம் 15 அப்போஸ்தலர்களின் விசுவாச பிரமாணம். நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நம்முடைய பற்றுறுதியாய் உறுதி செய்து கொள்ளுவோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாக தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரோடு ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். யாவரும் இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும், எங்கள் சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையதே. ஆமென். பக்கம் 16. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு வரத்திலிருந்து ஒரு ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு
நீதியை தரிப்பியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். எதிரீர் அல்லாமல் உலகத்தை ஆளுவது ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். பரிசுத்த ஆவியை எங்களிடத்தில் எடுத்து வராதே. ஜெபம் செய்வோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையும் விருப்பருமாகிய தேவனே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பது மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களையும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களை காப்பாற்றி அருளும் பிதாவே. ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வலிமை நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் சுகமாய் எங்களை நடத்தி வந்த பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறது எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த காலங்களில் நேருகின்ற சகல மோசங்களிலும் விக்கினங்களிலும் பெரும் தொற்று போன்ற உபத்திரவங்களில் இருந்து நீர் எங்களை உம்முடைய இரக்கத்தினால் விலக்கி காக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, பிரசன்னமாயும் இந்த காலத்தில் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்ளும். விரைந்து ஓடும் உலகின் மாறுதலாலும் எதிர்பாரா நிகழ்ச்சிகளினாலும் பாதிக்கப்படும் எங்களை நித்திய மாறாத பிரசனத்தினாலே நீ தாங்கி வழிநடத்த வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தின் படி 18ஆம் பக்கத்தில் உள்ள பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். பொதுவான ஸ்தோத்திர ஜெபம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரான அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளை செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியான ஒரு அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை ஒரு ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் ஒரு புகழை பிரஸ்தாபப்படுத்தும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, பிரசங்கத்திற்கு ஆயத்தமாக நம் அனைவரும் கீர்த்தனையிலிருந்து 5வது பாடல் சர்வ லோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நாம் பாடுவோமாக.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இதோ இந்த 2021ஆம் ஆண்டினுடைய 5வது மாதத்தின் 5ஆம் வாரத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்கிற சத்தியங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முற்றும் எங்களை வழி நடத்தும். அடியேனை மறைத்து நீர் இங்கு வெளிப்படுவீரா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான ஆராதனையிலே பங்கு கொள்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய பண்டிகை காலங்கள் எல்லாம் நிறைவுற்று இந்த ஒரு புதிய துவக்கத்தின் காலத்திலே வந்திருக்கிறோம். அப்படி வருகின்ற இந்த காலங்களிலே நாம் யாரை ஆராதிக்கின்றோம், யாரை வழிபடுகின்றோம், யார் நம்முடைய ஆண்டவர் என்கின்ற அந்த நிலையை உணர்ந்து கொள்ளும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிற செய்தியின் கருப்பொருள் திரித்தவ தேவனின் வாழ்வு. லைஃப் இன் த ட்ரினிட்டி. திரித்துவ தேவனுக்குள் வாழ்வு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே 3 நிலைகளில் நம்முடைய திருப்பணி ஆற்றுகிறார் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற ஒரு அருமையான இலக்கணத்தை வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் இந்த கடைசி காலங்களிலே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 19வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, 20வது வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Teach them what I taught you by giving them baptism in the name of Father, Son and the Holy Spirit. அன்பானவர்களே, இந்த கடவுளை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த முப்பரிமாண ஒரு கோட்பாடு தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசமாய் நீங்களும் நானும் காத்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சபை இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த திரித்துவ கோட்பாடு என்று சொல்லக்கூடிய நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யவும், அந்த விசுவாசத்திலே நீங்களும் நானும் பலப்படவும், அந்த விசுவாசத்திலே கர்த்தருடைய வல்லமையை உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த வாழ்வை கற்றுக்கொள்ள வேதாகமம் அழைக்கிறது, திருச்சபை அழைக்கின்றது. அன்பிற்குரியவர்களே,
கடவுளுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. We know that there are so many names for God. வேதாகமத்திலேயே நாம் வாசிக்கின்றோம். அதிலே பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய வல்லமையை வைத்து அவருடைய மகத்துவங்களை வைத்து அவருக்கு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே அவருடைய சொந்த குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆக வேதாகமம் திரித்துவம் என்கின்ற பெயரை நமக்கு சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய இந்த திரித்துவ நிலைப்பாட்டை 3 நிலைகளில் தேவன் நம்மோடு கூட உறவாடுவதை நாம் பார்க்க முடிகின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 1வது வசனம். 2வது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் இந்த உலகத்தை படைக்க விரும்புகின்றார். இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். வார்த்தையிலே இந்த உலகம் படைக்கப்படுகிறது. இதைத்தான் நாம் யோவான் நற்செய்தி நூலிலே 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இதே காரியத்தை நாம் அங்கு கற்றுக்கொள்ள முடியும். யோவான் 1:1 நாம் வாசிக்கும் பொழுது வசனம் இவனமாய் நமக்கு போதிக்கின்றது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அன்பானவர்களே, படைக்கின்ற உலகம் உருவாகுகின்ற அந்த காலம் தொட்டு நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், நம்முடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இந்த உலகத்திலே தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். ஏன்? இந்த உலகத்திலே இருள் நிறைந்திருந்தது. இந்த உலகத்திலே எல்லாம் குழப்பமாக சரியாக அமையாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை மிக அழகாய் நேர்த்தியாய் படைக்கிறார் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், வேதம் சொல்லுகின்றது, ஆதியாகமம் 1:10, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். God have seen it is good. அது போலவே 12வது வசனம், பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். அன்பானவர்களே, 18வது வசனம்,
பகலையும் இரவையும் ஆளவும், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 21ஆம் வசனம், நல்லது என்று கண்டார். அன்பானவர்களே, 25ஆம் வசனம், நல்லது என்று கண்டார். அன்பானவர்களே, இவனமாய் இந்த வசனம் கடந்து வந்து இவனமாக தேவன் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்தார் என்று பார்க்கின்றோம். 27ஆவது வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவரை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனை படைக்கின்ற அந்த சூழ்நிலையிலே 26ஆம் வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். மனிதனை தம்முடைய சாயலாய் தேவன் உருவாக்க விரும்புகின்றார். தேவனுடைய சாயல் அன்பு, தேவனுடைய சாயல் தம்முடைய குமாரன் மூலமாய் வல்லமை, தேவனுடைய சாயல் இருள் நிறைந்த சூழ்நிலையிலும் அசைவாடுகின்ற தன்மையான திரியேக தெய்வம். ஆண்டவருடைய படைப்பில் மகுடமாய் இருக்கிற மனித குல பிறப்பாய் இருக்கக்கூடிய நாம் தேவனுடைய சாயலை பெற்றிருக்கின்றோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அன்றைக்கு ஆபிரகாம் தன் மனைவியோடு மம்ரேயின் சமபூமியிலே காத்திருந்த பொழுது, ஆதியாகமம் 18:2, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். ஆபிரகாமும் அவருடைய மனைவியும் மம்ரேயின் சமபூமியிலே தங்கள் கூடாரத்தை இட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படியாக 3 புருஷர்கள் அங்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். வேதாகமத்தை உற்று நோக்கும் பொழுது இது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குரிய திரியேக தெய்வத்திற்குரிய அடையாளம் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது, அன்றைக்கு உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த காலத்திலே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு அழைப்பை குறித்து நாம் ஏசாயா 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், பார்க்கின்றோம். பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன். பிறகு அங்கு கேருபீன்களும் சேராபீன்களும் ஆகிய இந்த தூதர்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று ஓயாத்துதி பாடுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அந்த நேரத்திலே ஏசாயா அந்த தேவனுடைய மகத்துவத்தை உணர்கின்ற தகுதியை இழந்து தான் பாவி என்று உணர்ந்து, ஐயோ நான் அதமானேன் என்று அவன் சொல்வதை பார்க்கின்றோம். அந்த சூழ்நிலையிலே
அவனை அக்கினியினாலே அந்த நெருப்பு தழலினாலே அவன் உதட்டை தொட்டு சுத்தமாக்கி, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்கின்ற சப்தம் கேட்க அவன் கேட்டான் என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். என் ஊழியம் செய்வது யார் என கேட்கப்படுகின்றது. பரிசுத்தப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் அக்கினி தழலாய் ஏசாயாவை சுத்தம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கன் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாய் மாறினார் என்று பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு இந்த உலகத்திலே வெளிப்படுகின்றது. அந்த ஊழிய பாதையிலே நீங்களும் நான் நிற்க வேண்டும் என்று வார்த்தையாகிய கடவுள் இந்த உலகத்திலே விவரிக்கப்படுகிறார், கொடுக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரோ நம்மை ஊக்கப்படுத்துகிறார், ஆற்றல் படுத்துகின்றார், சுத்தப்படுத்துகின்றார். இரண்டாவதாக பிரியமானவர்களே, இந்த திரியேக தேவனுடைய இந்த கோட்பாட்டை நாம் முற்றும் அறிந்து கொள்ளும் முகமாகத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். மத்தேயு நற்செய்தி நூலிலே கடைசி அதிகாரம், கடைசி 3 வசனங்கள், 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள், உபதேசியுங்கள், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்வதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். A formula of baptism, ஞானஸ்நானம் என்கின்ற ஒரு இலக்கணத்தை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமா? பிதாவின் பெயரிலே, குமாரனின் பெயரிலே, பரிசுத்த ஆவியானவரின் பெயரிலே. நாம் பிதாவை தனியாக பிரித்து பார்க்க முடியாது, குமாரனை தனியாய் பிரித்து பார்க்க முடியாது, பரிசுத்த ஆவியானவரை தனியாய் பிரித்து பார்க்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் இந்த 3 நிலைப்பாடுகளிலே நம் மீது அன்பு வைக்கின்ற தெய்வம். அதுவேதான் உலகத்தை படைத்த பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்திலே பாவம் உண்டான பொழுது இந்த உலகத்தை அழிக்காமல், இந்த உலகத்தில் உள்ள மனிதனை அழிக்காமல், மனுக்குலத்திற்காக ஒரு குடும்பத்தை கடைசி வரை காத்தார் என்று பார்க்கின்றோம். நோவா ஒரு நீதிமான் என சொல்லி அந்த குடும்பம் காக்கப்பட்டது. ஆனால் பிற்காலத்திலே அடுத்த தலைமுறை தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே மீண்டும் பாவம் உண்டானது. இந்த மக்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையிலே ஒரு புது தேசம், ஒரு புது வாழ்வு இருந்த போதிலும் பலமுறை மன்னிப்பு பெற்ற மக்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு பிடிக்காத நிலைகளிலே வாழ்ந்து வந்தார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம், மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், மிகப்பெரிய வெளிச்சம், தேவனுடைய சப்தம், இவைகளை எல்லாம் கேட்க துணிவு அற்று போனவர்களாய், தேவன் எங்களிடத்தில் பேச வேண்டாம், ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி மனிதனை கொண்டு ஆட்சி செய்யும்படியான ஒரு புது நிலைப்பாட்டுக்குள் இவர்கள் வந்த பொழுதும் கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார். எத்தகைய தவறு செய்யும் பொழுதும் கர்த்தர் அவர்களை அன்பு வைத்தார். ஆகவேதான் வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம், உங்களுக்கும் எனக்கும் மனப்பாடமாய் தெரிந்திருக்கின்ற ஒரு வசனம், யோவான் 3:16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த
விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 17ஆம் வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். என்ன அழகான ஒரு வசனம் பிரியமானவர்களே. ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனு மக்களாகிய நமக்கு இந்த பாவ சூழ்நிலையிலே நம்மை தண்டிக்கவும் கண்டிக்கவும் அழித்து போடவும் குமாரனாகிய தேவன் இந்த உலகத்திலே கொடுக்கப்படவில்லை. மாறாக நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்மை காத்துக்கொள்ளும்படியாய், நாம் பிதாவாகிய தேவனை தொழுது தோத்தரிக்க அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டார். அந்த மீட்பின் திட்டத்திலே இணைந்திருக்கக்கூடிய மக்கள் நாம். திருச்சபை என்கின்ற உறவில் இயேசுவோடு நீங்களும் நானும் இணைந்துள்ளோம். பிதாவாகிய தேவனின் திட்டத்திலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பான தேவச்சனமே, அந்த பிதாவினுடைய அன்பு குமாரனை இந்த உலகத்திலே ஜீவ பலியாய் மரணம் வரை ஆண்டவர் உங்களையும் என்னையும் தன் குமாரனின் மூலமாய் நேசிக்க சித்தம் கொண்டார். இயேசு தன் பணியை செவனே முடித்து உயிர்த்தெழுந்த பிறகும் தன் பிள்ளைகளோடு பேசி அவளை பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவர் மீண்டும் பரலோகத்துக்கு செல்கிறார் என்று பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் செய்தியிலே நாம் கேட்டோம், ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய திருப்பணி முடிந்து திருக்குமாரனை தன்னிடத்திலே அழைத்த பொழுது திருக்குமாரனா இயேசு கிறிஸ்து உலகத்திலே தன் பணி அனைத்தையும் முடித்தார் என்று சொல்லி அவர் கடைசியாக உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று நமக்காக ஆறுதல் வார்த்தைகளினாலே நம்மை தேற்றினார் என்று பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, தொடர்ந்து யோவான் நற்செய்தி நூலிலே 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 7வது வசனம், தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை, ஆண்டவருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாத படியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவின் இடத்தில் போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தில் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்துவார். என்ன அழகான செய்தி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஏன் பாவத்தை குறித்து உணர்த்துகின்றார்? விசுவாசியாதவர்களுக்கு பாவத்தை குறித்த உணர்வு போதிக்கப்பட வேண்டும். நம்மோடு பேசுகின்ற ஆற்றலையும் வல்லமையும் அற்புதத்தையும் செய்கின்ற இயேசு நம்மோடு உடலாக நேருக்கு நேர் சந்திக்க முடியாத ஒரு நிலை இருப்பதினாலே பிதாவின் தேவனுடைய நீதி இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த உலகத்தினுடைய சத்துருவாகிய சாத்தான் நியாய தீர்க்கப்படுவான். அவனை நாடி போகின்ற எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை குறித்து இந்த உலகத்திலே போதிக்கப்பட வேண்டும். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி
பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். கடைசியாக பிரியமானவர்களே, அப்படியானால் பிதாவினுடைய அன்பு படைப்பு, பிதாவினுடைய அன்பு மன்னிப்பு, பிதாவினுடைய அன்பு நம்மை ரட்சிக்கும்படியாய் குமாரனை இந்த உலகத்திலே கொடுக்கின்ற அந்த இழப்பு, படைப்பு, மன்னிப்பு, தனக்குரிய ஒரு இழப்பு, இது பிதாவாகிய தேவனுடைய அன்பு. குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக பாடுபடவும் மரிக்கவும் மாத்திரமல்ல, மீண்டும் அவர் உயிர் தெழுந்து நம்மை தேற்றவும் அவர் ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே நீங்களும் நானும் இணைந்திருக்கும் பொழுதுதான் அன்பானவர்களே, வேதம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது, திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கின்றது. ஆசீர்வாதத்தின் வாழ்வை திருச்சபை நமக்கு போதிக்கின்றது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென் என்று பவுலடிகளார் இந்த உலகத்திலே முதல் மிஷனரியாய் கடந்து வந்த அநேக திருச்சபைகளை உருவாக்கின, அநேக கடிதங்களை எழுதின பவுலடிகளார் பிதாவினுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இவைகள் தான் நம்முடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி எழுதி வைத்திருப்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்துவினால் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பையும் பிதாவாகிய தேவன் முற்றும் இந்த உலகத்தை அழித்து போடாதபடி இன்னமும் நம்மை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வையும் இந்த 2021ஆம் ஆண்டிலே இந்த பெரும் தொற்று காலத்திலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த சத்தியத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிற மக்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்கின்றது, இன்றைக்கு உலகத்தை கண்டித்து உணர்த்துகின்ற தேற்றரவாளன் நம்மை சுற்றிலும் மரணமா உணர்ந்து கொள்ளுவோம், நம்மை சுற்றிலும் போராட்டமா உணர்ந்து கொள்ளுவோம், நம்மை சுற்றிலும் தொற்று உண்டா உணர்ந்து கொள்ளுவோம். இந்த உலகத்தை உணர்த்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வந்து தன்னுடைய செயல்களை செய்யும் பொழுது வேதாகமத்தில் எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறுகின்ற இந்த கடைசி காலங்களிலே நீங்களும் நானும் பிரியமான தேவச்சனமே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே நம்முடைய தேவனுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. ஆனால் இந்த திரியேக தேவனாகிய பிதாவின் அன்பு, அன்பின் கடவுள், குமாரனுடைய கிருபை, தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டே வருகின்ற அவருடைய கிருபை, உலகத்திலே நம்மை கண்டித்து உணர்த்துகின்ற பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றல், ஐக்கியம், சமாதானம், இவைகளை அறிந்து வாழ்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய திருச்சபை வாழ்வு, இது மூன்றும் சரியாய் இருக்கும் பொழுது சமுதாயத்திலே சாட்சியாய் நாம் வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தானே இந்த அழிவின் காலங்களிலும் பெரும் தொற்று காலங்களிலும் வேதாகமத்தின்படி நீங்களும் நானும் உணர்ந்து அவனமாய் வாழ கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களே, திரியேக தேவனுடைய படைப்பு, திரியேக தெய்வத்தினுடைய மீட்பின் அடையாளமான ஞானஸ்நானம் என்கின்ற உறவு, திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம், இவைகளை நாம் அறிந்து அவருடைய சாயலாய், மீட்பின் சாட்சிகளாய், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நம்மை இன்றும் என்றும் வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.
மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் பெரும் தொற்று காலத்தில் வாழ்கின்ற நாங்கள் உம்மை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய மீட்பு பெரியது, உம்முடைய கண்டிப்பு பெரியது என உணர்ந்து ஆண்டவரே, இவைகளில் வாழ்ந்து தனிப்பட்ட நிலையிலும் குடும்ப வாழ்விலும் திருச்சபையின் வாழ்விலும் இன்னும் ஆண்டவரே சமுதாயத்திலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளிலும் உண்மையாய் நிலைத்திருக்க திரியேக தேவனுடைய அந்த பிரசன்னம் இந்த செய்தியை கேட்கிற இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவர் மீதும் ஆட்கொள்ளப்படுவதா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய பொதுவான அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் மீண்டும் வாழ்த்துகிறோம். இந்த பெரும் தொற்று காலத்திலே திருச்சபை மக்களாகி நீங்கள் அனைவரும் சுகமும் பத்திரமுமாய் இருக்கும்படியாக உங்களை நாங்கள் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு தேவைகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து என்னையோ செயலாளரையோ பொருளாளரையோ அல்லது பொது செய்கிற குழுவினரையோ நீங்கள் அழைத்து உங்களுடைய காரியங்களை சொல்லீர்கள் என்று சொன்னால் உதவி செய்ய திருச்சபை காத்திருக்கிறது. கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. அன்பானவர்களே, நாம் ஏற்கனவே உங்கள் மத்தியிலே அறிவித்ததை போல நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய அன்பு சகோதரன் திரு ஜான் சுதாகர் ராஜ் அவர்கள் தன்னுடைய 2ஆம் கட்ட மேல் சிகிச்சைக்காக சிஎம்சி கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சபை உதவி செய்திருக்கிறது. மேலும் அநேக தேவைகள் இருக்கிறது. சபை மக்களாகிய நீங்கள் ஜெபத்தோடு அந்த சகோதரனை தாங்குங்கள். நீங்கள் உதவி செய்யும்படியாக என்னையோ செயலாளரையோ பொருளாளரையோ அல்லது போதக செய்கிற குழுவினரையோ நீங்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் வந்து உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஜெபத்தோடு இந்த நல்ல பணியிலே அனைவரும் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்குரிய தேவச்சனமே, இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, ஒருவேளை ஆலய கதவுகள் திறக்கின்ற நேரத்திலே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் காலையில் 8 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை ஆலயத்தினுடைய பக்க கதவுகள் திறந்திருக்கும். நீங்கள் வந்து ஜெபிக்கலாம், சற்று நேரம் தியானம் செய்து கடந்து செல்லலாம். இதோ இங்க இருக்கக்கூடிய இந்த பெட்டிகளிலே உங்கள் சந்தா அட்டையை செலுத்துங்கள், உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தயவும் இரக்கமும் நிறைந்த உங்களுடைய பிரசன்னத்தை எங்கள் எல்லோரோடும் நீர் தந்திருக்கிறீர். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த பெருந்தொற்று காலத்திலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பாதுகாப்புக்காக இரக்கத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாட்களை திருமண நாட்களை நினைவு கூறுகின்ற மக்களுக்காய் உண்மை நாங்கள் துதிக்கின்றோம். கர்த்தர் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அபிஷேகியும். கர்த்தாவே, இதோ நாங்கள் இந்த வருடத்திலே 5 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் ஒரே நாள் ஆண்டவரே ஒரு புதிய மாதத்திற்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். ஒருவேளை இது சாதாரண காலங்களாக இருந்தால் எங்கள் குடும்பத்தின் குழந்தைகள் வாலிப பிள்ளைகள் தன்னுடைய பள்ளிக்காகவும் கல்லூரிக்காகவும் ஆயத்தமாகி செல்கின்ற காலம். ஆனால் இப்படிப்பட்ட லாக்டவுன் காலங்களிலே எங்கள் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி திடப்படுத்தி தொடர்ந்து ஒரு புதிய கல்வி ஆண்டிலே எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வலிமைப்படுத்த ஆசீர்வதிக்க நாங்கள் மன்றாடுகின்றோம்.
இதோ கடந்த வாரத்திலே கோயம்புத்தூர் திருமண்டலம் சார்பாக நடந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்காய் நன்றி சொல்கிறோம். எங்கள் பிள்ளைகள் விடுமுறை வேதாகம பள்ளியிலே பங்கு பெற்று கற்றுக்கொண்ட காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த உதவி செய்யும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த பெரும் தொற்று காலத்திலே தங்கள் குடும்பத்திலே அருமையானவர்களை இழந்து துக்கப்படுகின்ற மக்களை நாங்கள் நினைத்து ஜெபிக்கின்றோம். அப்படிப்பட்ட குடும்பங்களிலே ஆறுதலையும் சமாதானத்தையும் தேவன் அருளி செய்யும். ஆண்டவரே, பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற மக்களை நினைத்து மன்றாடுகின்றோம். கர்த்தாவே, உடைய இரக்கத்தை, உடைய பேர் அருளை நீர் கொடுக்கும்படியாய் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான சகோதரர் ஜான் சுதாகர் ராஜாவுக்காய் ஜெபிக்கின்றோம். உடைய வல்லமை அந்த மகனோடு கடந்து வரட்டும் ராஜா. அதுபோல எங்களுக்கு அறிந்தவர்கள், எங்கள் திருச்சபையின் மக்கள் பலவீனமாய் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடைய கிருபை எல்லாரோடும் கடந்து வர நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். விசேஷமாய் இப்படிப்பட்ட காலத்தில் எங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்காய் அதிகமாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு ஏனைய அதிகாரிகள், எல்லா மாவட்ட ஆட்சியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், இன்னும் ஏனைய எல்லா தலைவர்கள், மந்திரி, பிரதானிகள், ஆண்டவரே, எல்லோருமாக இணைந்து இந்த பெரும் தொற்று காலத்திலே எடுக்கின்ற நல் முயற்சிகளுக்காய் நன்றி சொல்கின்றோம். மருத்துவமனையிலே மருத்துவர்களுக்காக, நர்சஸ்க்காக, பேரா மெடிக்கல் ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்காக, பெத்தாலஜி, வைராலஜி டிபார்ட்மெண்டில் ஒர்க் பண்ணுகின்ற மக்களுக்காய் அதிகமாய் ஜெபிக்கின்றோம். குறைவில்லாமல் கர்த்தர் பலத்தோடு வழி நடத்தும். அதுபோல காவல்துறை அதிகாரிகள், சுகாதார பணியாளர்கள், இதோ எங்களுக்காக சுத்தம் சுகாதாரத்தை செய்கின்ற ஏனைய பணியாளர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கின்றோம். உடைய இரக்கத்தை எல்லாருக்கும் தாரும். சுகத்தை பலத்தை கர்த்தர் அருளி செய்யும். இதோ 5 மாதங்கள் நீர் எங்களுக்கு தந்தீரே, இந்த ஜீவன், இந்த சுகம், இந்த பலன் அனைத்திற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய சமூகத்திலே இது இந்த மாதத்தின் இந்த கடைசி வாரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கின்றோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமாக வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, தூய ஆவியானவருடைய ஆளுகை நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் சமாதானத்தோடு சென்று வரக்கிடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். நம்முடைய ஆராதனையின் நிறைவு பாடலாக கீர்த்தனையிலிருந்து 342 பாடல், தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. எனக்கு வேறென்ன
புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் சேமியாலே குணம் கழுவிடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் சேமியாலே குணம் கழுவிடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாவே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாருவின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கிடுவேன். பாருவின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கிடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். உயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். உயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். என்னிடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருவேன். பரலோகத்திலிடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருவேன்.